Hi friends, welcome back to Viras Garden. அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாதம் முதல் நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இந்த பொங்கலுக்கு நான் ஸ்பெஷலான வீடியோ போடலான்னு தான் டெரஸ் கார்டன் டூர் தான் போடலான்னு இருக்கேன். எல்லாமே ஒரே வீடியோவில் காட்ட முடியாது, அதனால் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டெரஸில் என்ட்ரி ஆனதுமே இந்த பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறமா ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஷேப்பில் தான் நான் பண்ணியிருப்பேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் பா ஷேப்பில் நான் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி பா ஷேப்பில் பண்ணால். இந்த சைட்லேருந்து பாருங்கள், கார்டனோட ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பிளான்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா அடினியமுக்கான ஒரு ஸ்டாண்டு நான் லெஃப்ட் சைடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் எல்லாமே இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டான பிளான்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் அது எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அடினியமுக்கான அந்த ஸ்டாண்டு, அதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடினியம் தான் வச்சுருக்கேன். அந்த சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மரச்செடிகளை வச்சுருக்கேன். அந்த சைடில் எல்லாமே மரச்செடி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் நான் பா ஷேப் தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம பா ஷேப்பில் வச்சுன்னா எல்லா செடிக்கிட்டையும் நம்ம போய் பார்த்துட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே இந்த பா ஷேப்பில் தான் இது பண்ணியிருப்பேன். இந்த பக்கமும் ஒரு பாவை மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சைடும் ஒரு பாவை வச்சுருப்பேன். இந்த சைட்லேருந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது மார்னிங் அந்த சன்லைட்டு சன்ரைஸ் ஆகும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு செடியை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மரச்செடியிலேருந்து பார்த்துடலாம். இது ஆரஞ்சு சாத்துக்கொடி ரொம்ப அழகாக காய் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா முதல் பூ விட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 காய் இருக்குது. நல்லாவே இப்போ பழுக்கிற ஸ்டேஜாக இருக்குது. ரொம்ப நாளாகவே இருக்குது இது காய் பழுக்காமல். 2வது பூ வச்சு அதுவும் பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி பாட்டில் தான் வச்சுருக்கேன். இன்னொரு 1 or 2 டேஸில் நம்ம பறிச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், 2வது பூ வச்சு அதுவும் பிஞ்சு நிறையவும் அதுவும் வச்சுருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேபிஎஸ் நர்சரிக்கு நம்ம நர்சரி விசிட் போனோம். ஸோ அந்த டைமில் நம்ம வாங்கிட்டு வந்தது. இப்போ இங்கே இருக்கிற இந்த மரச்செடிகளை பார்த்துலாம். இந்த ஓரணத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 செடி வச்சுருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இந்த கொய்யா பார்த்துடலாம். இந்த கொய்யாவும் பார்த்திங்கன்னா நம்ம கேபிஎஸ் நர்சரியிலேருந்து தான் நம்ம வாங்கியிருந்தோம். கேபிஎஸ் நர்சரி தான் நான் அந்த மரச்செடி எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஊட்டி ஜெரி நான் நிறைய பழம் பறிச்சிருக்கேன். நல்லா ரெட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு லெமன் தான். இது இன்னும் இப்போ வரைக்குமே பழம் வைக்கவே இல்லை, பூவும் விடவே இல்லை. இது ரொம்ப சின்ன செடியிலேருந்தே வளர்த்துன்னு இருக்கேன் நான். இது ரொம்ப நாற்றுலேருந்தே இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது பார்த்திங்கன்னா கேபிஎஸ் நர்சரியில் தான் நம்ம வாங்குறது. நிறைய இல்லை வச்சு நல்ல க்ரீனரியாக இருக்குது. இன்னும் எதுவுமே இது பூ வைக்கவே இல்லை. இது இந்த ஏற்குள்ளே வைக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது மாதுளை. இதில் நிறைய 2-3 முறை பூ விட்டு அதுக்கப்புறமா அது எல்லாமே விழுந்துருச்சு. இந்த டைம் ஒரு காய் பிடிச்சிருக்கு. அது அப்படியே வந்துடும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது அப்படியே பார்க்கலாம். புல்மரியா. இது பார்த்திங்கன்னா தமிழச்சி கார்டனில் நமக்கு ஃப்ரீயாக தான் அவங்க கொடுத்தாங்க. ஒரு ஸ்டெம்மு தான் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த சைடு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பா ஷேப்பில் பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸ் நான் டெரஸ்க்கு வந்ததுமே இதுதான் தெரியும். ரொம்ப அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெத்தாக ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உரம்லாம் கொடுத்து இது பண்ணி வச்சுருந்தேன்.
இது ஒரு ரோஸ் பாருங்கள், இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ பிளான்ட் வந்து ரோஸ் போட்டிருந்தாங்க. ஷிப்பிங் மட்டும் போட்டால் போதும்னாங்க, அதனால் அவங்கக்கிட்ட போட்டு வாங்கினது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளியரன்ஸ் சேலில் நான் வந்து ஒரு 4 பிளான்ட் வந்து 500ன்னு சொல்லியிருந்தாங்க. அடினிம் ட்ரீம் வேர்ல்டுன்ற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து வாங்கியிருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து கூலாக இருக்கும். இந்த க்ரோ பேக்கில் பாருங்கள், இதில் வந்து ரைனி லில்லி தான் வச்சுருக்கேன். எல்லாம் மிக்ஸ்டாக வச்சுருக்கேன். அந்த ரைனி லில்லி எல்லாமே வந்து தமிழச்சி கார்டனில் நம்மக்கிட்ட கொடுத்தது தான், எல்லாமே ஆனால் ஃப்ரீ தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைச்செடியில் முளைச்சி வந்த ஒரு செடி தான், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கோழிக்கொண்ட பூ. நான் கலைச்செடிகளை வந்து பறிக்கும் போது அதை தான் வந்து பார்த்து பறிங்கன்னு சொல்லிட்டு நான் 2-3 வீடியோஸ் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இதே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரியம்மா வீட்டிலேருந்து அவங்க வந்து கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள் டிலைட் ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் கேபிஎஸ் நர்சரிலேருந்து நம்ம வந்து வாங்கினது தான். ரொம்ப அழகாக வந்து பூக்கும். நிறைய நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கும் வேணா வந்து கேபிஎஸ் நர்சரியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான டபுள் டிலைட் ரோஸ் அவங்க வந்து தந்துன்னு இருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மல்டி கலர், நல்லா வந்து எல்லோ ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஒரு மொட்டு வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் ஒருத்தர்கிட்ட வாங்கினா, நம்ம யூடியூப்லேயே வந்து கலைராணி கார்டன் சொல்லிட்டு அவங்க வந்து வெறும் ரோஸ் மட்டும் தராங்க, அவங்ககிட்ட வாங்கினது. இது பாருங்கள் ரைனி லில்லி, ஒரு சின்ன 3 பாட்டில் வந்து வச்சுருக்கேன். அது பாருங்கள் சிவப்பு பசலை. நிறைய பேருக்கு வந்து இது வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், ஏன்னா நிறைய வந்து இது வந்து விதை வச்சு நிறைய முளைச்சிரும், அதனால் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு அடுக்கு மல்லி, வெறும் ஸ்டெம் மட்டும் தான் இருக்குது, குச்சியாக அதனால் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாதி மல்லி, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸ்மெல்லு. இது பூக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அமர்லி, அதுக்கப்புறமா வந்து க்ரீனம் லில்லி எல்லாமே வந்து இங்கே இருக்குது, இன்னும் எதுவும் பூக்கல. இது பாருங்கள், இது வந்து ரைனி லில்லி, நிறைய வந்து பூத்துருக்கு. நான் முந்தினேத்துக்கும் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து திராட்சை கொடி தான், இன்னும் நல்லா பெருசாக இது ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேபிஎஸ் நர்சரியில் வாங்கினது. இது பாருங்கள் இருவாச்சி மல்லி, ரொம்ப நிறைய வந்து பூக்கும். இது சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போது வெறும் இலை மட்டும்தான் இருக்குது, கட் பண்ணி விடணும். இதை இந்த பக்கம் நம்ம பார்த்தாச்சு. இந்த சைடு வந்து எப்போயுமே வந்து நான் கார்டனுக்கு வந்ததுமே ரைட் சைடு இது தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து ரைனி லில்லி இருக்குது. இந்த ரைனி லில்லியும் நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்தது. தமிழச்சி கார்டனில் தான் வந்து இந்த ரைனி லில்லி எல்லாமே நான் வந்து வாங்கினதே. இது பாருங்கள், இது வந்து நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து பண்ணியிருப்பேன் இந்த பாட்டு. இதில் வந்து நான் அடினியமுக்காக பண்ணது, ஆனால் வந்து இப்போ அதை வைக்கலை. இப்போ எல்லாமே வந்து ரைனி லில்லி தான் அதில் வச்சுருக்கேன். எல்லாமே பாட்டு வச்சனால உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் தெரிலன்னு நினைக்கிறேன். இப்போது நான் எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாம் இருங்க, நல்லா தெரியும். ஏதோ லைட்டாக ஒரு ஹார்ட் ஷேப் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நல்லா வந்து ரைனி லில்லி எல்லாமே பூக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். நல்லா ஹார்ட் ஷேப் தெரியணுன்றதுக்காக பார்க்குறேன். இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அப்படியே வந்து இந்த சைடு நம்ம போயிடலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மலரும் பூமி அக்கா கிட்ட நமக்கு வந்த செடி தான், கிஃப்ட் பிளான்ட்டாக வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமந்தி, எல்லோ சாமந்தி, அதுக்கப்புறமா வந்து பர்பிள் கலர் சாமந்தியும் இருக்குது. எல்லாம் நிறைய வந்து பூத்துருப்பாங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எல்லாமே வந்து பறிச்சிட்டோம். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சாமந்தி, ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வந்து கொத்தாக பூக்குது. இதுவும் அதிலே வந்து ஒரு வெங்காயம் வீட்டில் வந்து முளைச்சிருந்தனால அப்படியே அதை நட்டு விட்டுட்டேன். இந்த சைடு கொஞ்சம் வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இது ஏன் நான் வந்து சீட் ட்ரேயில் வச்சுருக்கேன்னா வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தனித்தனியாக நட்டு வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறமா தனியாக வந்து பாட்டில் வச்சுருக்கலான்ட்டு. இது வந்து ஒரு நாட்டு பன்னீர் ரோஸ், ரொம்ப அழகாக வந்து பூக்கும். இப்போ எதுவுமே வந்து பூ இல்லாமல் இருக்குது. இந்த சைடு நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிறது என்னென்ன செடின்றதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து 4 செடி வந்து கத்திரி செடி தான். இது வந்து பசுமை வீட்டு டெரஸ் கார்டன், அவர் வந்து நமக்கு வந்து ஆடிப்பட்டத்துக்காக சீடு கொடுத்தாரு, அதுலேருந்து வந்தது. இது வந்து டியூப் ரோஸ் தான், இது வந்து சிங்கிள் பெடல். இது வந்து நம்ம வந்து மித்தூஸ் கார்டன் நம்ம வந்து வாங்கினது. இது வந்து பிங்க் டியூப் ரோஸ், இது வந்து ஒயிட் மல்டிபெட்டல் டியூப் ரோஸ். இந்த டியூப் ரோஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தமிழச்சி கார்டனில் நம்ம வந்து வாங்கினது.
நிறைய வந்து நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்காங்க. இது வந்து கனகாமரம் ரொம்ப அழகாக வந்து பூ பூத்துருக்கு. இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காவும் வந்து எப்படியோ விதை விழுந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்லி, ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு செம்பருத்தி. இதுவும் வந்து நிறைய வந்து பூ பூத்துருக்கு. நான் நிறைய ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லெமன் கிராஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலரும் பூமி அக்கா வந்து கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மணத்தக்காளி, அதுக்கப்புறமா வந்து டாலியா, அதுக்கப்புறமா வந்து வாடாமல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைபிஸ்கஸ், மல்டிபெட்டல் ஹைபிஸ்கஸ், ரெட் கலர், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து குண்டு மல்லி. இதுவும் நல்லா பூ பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து விதை முருங்கை, விதையில் போட்டே வந்து முருங்கை வந்தது, பூ வச்சுருக்கு. ஆனால் ஒன்றும் எதுவும் காய் விடல. இந்த இயரில் விட்டுரும் நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேரி ரோஸ் தான். ரொம்ப அழகாக வந்து பூ பூக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேரி ரோஸுன்றாங்க, அப்புறமா வந்து ஆர்கிட் ரோஸுன்றாங்க. நிறைய வந்து கொத்து கொத்தாக இது வந்து பூ பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ரோஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கலைராணி கார்டன் அவங்ககிட்ட தான் வாங்கினது. உங்களுக்கும் வேணுன்னா வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு முருங்கை தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தாலியா. இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலரும் பூமியாக்கா வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து பூத்துருக்கு. இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். இதுக்கு உங்களோட ஆதரவு பார்த்து அது கண்டிப்பாக வந்து அதை நான் குடிசிக்கலாம் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த பிளான்ட் வந்து பிடிச்சிது, அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே வேறு ஏதாவது வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னா வந்து உங்களோட கமெண்ட்ஸும் வந்து அதில் போடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வந்து அதை மாற்றுறேன். ஸோ நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.